இந்த தெய்வ சம்மந்தப்பட்ட சன்னதியில் கொடுக்கக்கூடிய இந்த பாசிமணி சம்மந்தப்பட்டது, தெய்வ படங்கள் சம்மந்தப்பட்டது இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான விபூதி, சந்தன, குங்குமம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னொன்று நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியாவது நேரம் ஒதுக்கி வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ஏதாவது ஒரு நாளாவது அந்த சுவாமி படத்துக்கு புஷ்பம் பூ போட்டு மாலை போட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க. அது மிக மிக நல்லது. ஆனால் அந்த பூ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நாள் என்னைக்கு பூ போடுறீங்களோ, உதாரணமாக வெள்ளிக்கிழமை காலையில் பூ போட்டு சாமி கும்பிட்றன்னு வைங்களே, சனிக்கிழமை முழுவதும் இருக்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கண்டிப்பாக அந்த புஷ்பத்தை அப்புறப்படுத்திடணும். நிறைய பேர் அடுத்த வார வெள்ளிக்கிழமை வர வரைக்கும் அதை அப்படியே விட்டுருப்பாங்க, அது காஞ்சி போயிருக்கும். மனம் கொடுக்க வேண்டிய அந்த பூ காஞ்சி போகும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய சந்ததி வளர்ந்து வரக்கூடிய விஷயங்களில் தேவையில்லாத தடைகள் ஏற்படுத்தும். எந்த புஷ்பம், எந்த ஊதுபத்தி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்டத்தை துரத்தி அடிக்குதோ, அதுவே நீங்கள் 3 நாளைக்கு மேலே வச்சிருக்கும் பொழுது தேவையில்லாத துர்சக்திகளை வாங்கி கொடுக்கக்கூடிய வல்லமையும் இதே மாதிரியான புஷ்பத்துக்கு இருக்குது, காய்ந்து போன புஷ்பத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.